ஆல்ரைட், இந்த வீடியோவில் நம்ம ஹேண்ட்ஸ் ஆன் பண்ணி பார்ப்போம். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் KMS கிரியேட் அ கீ. ஆல்ரைட், சிமெட்ரிக்கா ஏசிமெட்ரிக்கா? நான் சிமெட்ரிக் தான் சூஸ் பண்ண போகிறேன். என்கிரிப்ட் அண்ட் டீக்ரிப்டியா? அட்வான்ஸ்ட் ஆப்ஷனில் பார்த்தீங்கன்னா KMS தான் ரெக்கமெண்டடு. சிங்கிள் ரீஜன் கீ தான் நான் யூஸ் பண்ண போகிறேன், மல்டி ஏஜென்ட் கீ யூஸ் பண்ண போகிறதில்ல. ஸோ நெக்ஸ்ட்டு கொடுத்துருங்க. ஆல்ரைட், அலியாஸோட நேம் கேட்குது. அலியாஸ் நேம் என்ன கொடுக்கலாம்? நான் வச்சுருக்கேன் மாஸ்கி கீ. ஓகே ஃபைன், மாஸ்கி கீயை அலியாஸாக கொடுத்துருவோம். ஓகே, மாஸ்கி கீன்னு ஒரு கீ க்ரியேட் பண்ணி அதை அலியாஸாக கொடுத்துருவோம். ஓகே, அடுத்து உங்களுக்கு கீ அட்மினிஸ்ட்ரேட்டர்ஸ் இதெல்லாம் வந்து உங்களோட இஷ்டம். ஓகே, ஆல்ரைட், எல்லாமே வந்து வேறு வேறு ஆப்ஷன்ஸ் தான். யூசேஜ் பர்மிஷனு பாலிசி ஆஸ் யூஷுவல் ஒரு நார்மல் இது. ஓகே, ஸோ பாலிசி ஜென்ரேட் ஆகிடுச்சு. ஓகே, கீ பாலிசி. ஓகே, ஃபினிஷ் கொடுத்துருங்க. ஓகே, ஒரு கீ க்ரியேட் ஆகிடுச்சு. ஓகே, குட் கைஸ். ஓகே, ஸோ இப்போ இது உள்ளே போனீங்கன்னா இந்த கீயை வந்து ரொட்டேஷனில் விடணும்னு நினைக்கிறீங்களா? ரொட்டேஷன்னா நீங்கள் இங்கே பார்த்துருப்பீங்க கண்டிப்பாக. ஓகே, இதோ இதில் கீ ரொட்டேஷன் சப்போர்ட்டட் ஆகிடுன்னு வந்திருக்கு. நம்ம யூஸ் பண்ணுறது சிமெட்ரிக் கீஸ் தான். ஓகே, ஸோ கீ ரொட்டேஷன் இதுக்கு இருக்குது. ஓகே, இப்போ நீங்கள் அலோவ் பண்ணுறீங்களா இல்லையா அப்படிங்கிறதான் இங்கே பண்ணணும் நீங்கள். ஓகே, ரொட்டேட் நவ்வா இல்லை எடிட் கொடுத்துட்றேன். ஓகே, எனேபிள் கொடுத்து சேவ் அப்படின்னு கொடுத்துட்றேன். ஸோ நெக்ஸ்ட்டு Jan 9, 2026 திரும்பி இன்னொரு கீ ஜென்ரேட் ஆகிற மாதிரி நான் பண்ணியிருக்கேன். ஓகே, நல்லா புரிஞ்சுக்கோங்க, இது மந்த்லி காஸ்ட் $1. ஓகே, ஸோ ரிமெம்பர் தட் வெல் யூஸிங் திஸ். ஓகே, ஆல்ரைட், இப்போ மாஸ்கி கீ நான் க்ரியேட் பண்ணிட்டேன். ஓகே, இப்போ நான் என்ன பண்ணுறேன், கோடில் போய் KMSல போய் இதுக்குள்ளே ஒன்று இருக்கா? ஓகே, இவ்வளோ இது இருக்குது. கமாண்ட் கொடுத்து ஆல்ரைட், ஸோ இப்போ என்ன பண்ணுவோம், இதுக்குள்ளே we will do AWS configure. ஓகே, configure. ஸோ இதோட கீ ஐடி கேட்கும். ஓகே, நம்ம என்ன பண்ணுவோம், இங்கே போகாமல் IAMல போய் அதுக்குன்னு ஒரு யூசர் க்ரியேட் பண்ணியிருக்கிறேன். ஸோ அதுக்கு தேவையான ஆக்சஸ் கீஸ் வந்து கமாண்ட் லைனில் போய் க்ரியேட் பண்ணிடுவோம். ஓகே, க்ரியேட் ஆக்சஸ் கீ. ஓகே, ஸோ இப்போ இந்த ஆக்சஸ் கீயை காப்பி பண்ணி இங்கே பேஸ்ட் பண்ணிட்டு சீக்ரெட் ஆக்சஸ் கீயும் பேஸ்ட் பண்ணிடுவோம். ஓகே, AP சவுத் 1 தான். ஓகே, JSON ஃபார்மேட் தான். ஓகே, ஆல்ரைட், ஸோ இப்போ க்ரியேட் பண்ணிட்டோம். ஓகே, இப்போ ஒரு குறிப்பிட்ட கமெண்ட்ஸ் இருக்குது. ஓகே, அதை மட்டும் நம்ம இந்த என்கிரிப்ஷனுக்கு யூஸ் பண்ண போகிறோம். ஓகே, இதில் வந்து நம்ம என்ன யூஸ் பண்ண போகிறோம், AES 256, அதாவது அட்வான்ஸ்ட் என்கிரிப்ஷன் சிஸ்டம் தான் யூஸ் பண்ண போகிறோம். ஓகே, ஆல்ரைட், ஸோ லெட்ஸ் காப்பி திஸ். ஓகே, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இதை நான் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். ஸோ AWS மூலிமா KMS யூஸ் பண்ணி என்கிரிப்ட் பண்ணுறேன். கீ ஐடி அலியாஸ் மாஸ்கி கீன்னு கொடுத்துருக்கேன். மாஸ்கி கீ இஸ் நத்திங் பட் திஸ் கீ. ஓகே, இதோட அலியாஸில் போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மாஸ்கி கீ, இதோ மாஸ்கி கீன்னு இருக்குது. ஓகே, அலியாஸ் மட்டும் யூஸ் பண்ண தேவையில்லை. நம்ம வேணும்னா ARN யூஸ் பண்ணிக்கலாம், இல்லை இதோட ஐடி யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நிறையா இருக்குது. நான் அலியாஸ் யூஸ் பண்ணி போகலான்னு இருக்கிறேன். ஸோ பிளேன் டெக்ஸ்ட் எதுலேருந்து வருது, இதோ எக்ஸாம்பிள் சீக்ரெட் ஃபைல் டாட் டெக்ஸ்ட், அதாவது இந்த டெக்ஸ்ட்டு. ஸோ இந்த டெக்ஸ்ட்டோட பேர் வந்து மாஸ்கி பாய். ஓகே, இந்த என்கிரிப்ஷன் டீக்ரிப்ஷன் இந்த கோடை வந்து நான் எதுலேருந்து எடுத்தேன்னா ஸ்டீஃபன் மேவரிக்குன்னு நான் சொன்ன மாதிரி அவர்கிட்ட தான் நான் இதை எடுத்தேன், இது ஒரு விதமான எக்ஸாம்பிளில். ஓகே, ஸோ அலியாஸ். ஓகே, டெக்ஸ்ட்டு பேர் கொடுத்துட்டேன் மாஸ்கி பாய். ஓகே, அது இதிலே இருக்குது. ஓகே, அடுத்து அவுட்புட் வந்து டெக்ஸ்ட்டில் தான் வேணும், query வந்து சைஃபர் டெக்ஸ்ட்டில் வேணும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்து நம்மளோட ரீஜன் பேரையும் நான் கொடுத்துருவேன். ஓகே, ரீஜன் பேர் மும்பை. ஓகே, அடுத்து எந்த 64லாம் பேஸ் 64 பிட்ஸில் வேணும் அப்படிங்கிற மாதிரி கேட்டு நான் கொடுத்துட்டேன். ஓகே, இப்போ இதை என்கிரிப்ஷனை போட்டு இப்போ நம்ம இதை உள்ளே அனுப்புவோம். ஓகே, ஆல்ரைட், இங்கே போய் பேஸ்ட் பண்ணி என்ட்ரு கொடுத்துட்றேன். ஓகே, ஆக்சஸ் டினைன்னு வருது. ஏன் ஆக்சஸ் டினைன் வருது, என்ன எரருங்கிறத நான் இப்போ தான் வந்து ஐ கேம் டு ஃபவுண்ட் அவுட் த எரர். என்னன்னா அமேசான் S3 ஃபுல் ஆக்சஸ் தான் கொடுத்துருக்கேன். ஓகே, நான் வந்து அட்மினிஸ்ட்ரேட்டர் ஆக்சஸ் கொடுக்கல. ஓகே, ஸோ அட்டாச் பாலிசிஸில் போய் அட்மினிஸ்ட்ரேட்டர் ஆக்சஸ் கொடுத்து ஓகே நெக்ஸ்ட்டு கொடுத்து ஆட் பர்மிஷன் கொடுத்துட்றேன். ஓகே, இப்போ அட்மினிஸ்ட்ரேட்டர் ஆக்சஸும் இருக்குது. ஓகே,
ஸோ அமேசான் S3 ஃபுல் ஆக்சஸ் கொடுத்து தான் இங்கே பிரச்சனை. S3 மட்டும் ஆக்சஸ் பண்ணுற மாதிரி கொடுத்துருக்குறேன். ஓகே, இப்போ போய் நம்ம என்ட்ரு பண்ணால் யா, ஸோ இட்ஸ் ஒர்க்கிங் நவ். ஓகே, இப்போ இதில் போய் பார்த்தீங்கன்னா ஓகே, இது அன்ரீடபிள் ஃபார்மேட்டில் வந்துருச்சு. ஓகே, இது என்னன்னே நம்மளுக்கு புரியல, சொல்லப்போனால் எனக்கு சுத்தமாக புரியல. ஓகே ஃபைன். இப்போ நம்ம கேட் யூஸ் பண்ண முடியாது பிகாஸ் இட் இஸ் விண்டோஸ். ஓகே, நம்ம பேஸ் 64 டீகோட் பண்ணிடுவோம் விண்டோஸ்க்காக ஏற்ற மாதிரி. ஓகே, ஆல்ரைட், டீகோட் கம்ப்ளீட்டடு. ஓகே, இப்போ பேஸ் 64க்கு 64 பிட்ஸுக்கு அது இது என்கோட் ஆகிடுச்சு. பட் ஆனால் இதை நம்மளால் பார்க்க முடியாது பிகாஸ் இட்ஸ் டோட்லி அன்ரீடபிள் ஃபார்மேட், என்கிரிப்டட். ஓகே, பட் ஆனால் இதை நம்ம டீக்ரிப்ட் பண்ணால் உங்களுக்கு இன்னும் கிளியராக புரியும். ஓகே, இப்போ நம்ம அதை டீக்ரிப்ட் பண்ணுற மாதிரி ஒரு இது பண்ணுவோம். ஓகே, ஆல்ரைட், டீக்ரிப்ட் ஆகிடுச்சு. ஸோ டீக்ரிப்டட் வெர்ஷன் பார்ப்போம். இந்த டீக்ரிப்ட் பாருங்கள் எவ்வளோ சின்னதாக இருக்குன்னு. என்கிரிப்டட் எப்படி இருந்தது, என்கிரிப்டட் பேஸ் 64 எப்படி இருந்தது, டீக்ரிப்டட் பேஸ் 64 எப்படி இருக்குது பாருங்கள். ஸோ இட் ஆல்வேஸ் சேஞ்சஸ். ஓகே, இதுதான் வந்து ஏஇஸோட பெரிய அட்வான்டேஜ். ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ணுவோம், இப்போ டீக்ரிப்ட் பண்ணிட்டு பார்த்துட்டோமா, இப்போ அதே இதில் போய் இதையும் டீகோட் பண்ணிடுவோம். ஓகே, டெக்ஸ்ட்டை வந்து நார்மல் டெக்ஸ்ட்டாக ஆக்கணும்னு நம்ம ஆசைப்பட்டால் அதையும் பண்ணிடலாம். ஓகே, ஆல்ரைட். ஓகே, சிஎல்எஸ் கொடுத்துட்டேன். ஓகே, இப்போ இங்கே போய் நார்மலாக டீக்ரிப்ட் ஆகிருக்கான்னு பார்ப்போம். இந்த டீக்ரிப்ட் ஆகி வந்துருச்சு. ஸோ நார்மல் டெக்ஸ்ட்டை வந்து இது காமிச்சிருச்சு, டீக்ரிப்ட் ஆகி வந்துருச்சு. ஸோ இப்படி தான் பார்த்தீங்கன்னா கேஎம்எஸ் வேலை செய்யும். ஓகே, எல்லாம் முடித்ததுக்கப்புறம் என்ன பண்ணுவோம், நம்ம ஆஸ் யூஷுவல் டெலீட் பண்ணுவோம் இல்லையா. பட் ஆனால் இதில் அப்படி டெலீட்டே உங்களால் பண்ண முடியாது. ஃபஸ்ட்டு டிசேபிள் பண்ணிடுங்க. ஓகே, இல்லைனா காஸ்ட்டு யூஸ் பண்ண ஓகே, ப்ளஸ் இதை டெலீட் பண்ணோன்னா நம்ம ஷெடியூல் கீ டெலிஷன் தான் கொடுக்க முடியும். அது மூலிமா தான் டெலீட் பண்ண முடியும். அதுவும் 7 days இல்லை 30 days அந்த பீரியட்குள்ளே தான் நம்ம வெயிட்டிங் பீரியட் வைக்க முடியும். கன்ஃபார்ம் தட் யூ வாண்ட் டு ஷெடியூல்னு கொடுத்துட்டு 7 day வெயிட்டிங் பீரியட் கொடுத்துட்டு டெலிஷனை ஆக்டிவேட் பண்ணி விட்ருங்க. ஓகே, ஸோ ஸ்டேட்டஸ் பெண்டிங் டெலிஷன் அப்படின்னு வந்துடும். இப்போ இதுக்குள்ளே போனீங்கன்னா கூட கீ ஆக்ஷனில் பார்த்தீங்கன்னா கேன்சல் பண்ணலாம். இஃப் யூ கைஸ் வாண்ட் யூ வில் பி கிவன் 7 days டைம். ஓகே, ஸோ இப்படி தான் கஸ்டமர் மேனேஜ் கீஸ் மூலிமா நம்ம கேஎம்எஸ் யூஸ் பண்ணி சிமெட்ரிக் என்கிரிப்ஷன் க்ரியேட் பண்ணலாம். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் வேறு ஒரு டாப்பிக்கோடு உங்களை நான் மீட் பண்ணுறேன். ஓகே, தேங்க்யூ கைஸ்.